ஜாகிர் எல்லாம் பிரச்சனை பண்ணி அங்கே நிற்கிது. அவர் மகளிர் ஆணையத்தில் வந்து பொண்ணாட்டியை கையை கோத்து அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் போடி. அது ஜாகிர் சில்டா பொண்டாட்டி நான் சொல்லியிருந்தாரு, மொட்டையா சொல்றாரு. அது மாதிரி வீடியோ எடுத்து 20 பொம்பளை கிடைப்பாரு. பார்வர்டிங் செஞ்சா அனுப்புறது தானேப்பா. மீட்டர் வீடியோ இருந்தால் எடுத்து விடுமா. வயலுக்கு பூரா எல்லாம் காய்ச்சி கிடக்கிற பார்க்கட்டும். ஐ லவ் யூ. வளைச்சு வளைச்சு வீச போறாங்க. ஆடியோ, அந்த ஆடியோ, இந்த வீடியோ, அங்க படம் வாங்கினது, இங்க படம் வாங்கினது. ஏன்னா அங்கே தான் உங்களை திட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் அணி நிற்க வேண்டியதான். பேரு டேமேஜ் பண்ணிட்டு அந்த பொண்ணு டோட்டலா ஒரு காலி. சார் பிஜர்சிமா என்ன நினைச்சிட்டு இருக்கா? பயங்கரமா பேசுவாங்க. ரொம்ப அந்த அக்காவை மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாவம். இந்த பொண்ணாடி தப்பு செய்யுதுன்னா பொண்ணாட்டி கேள்வி கேட்க முடியாது. நீ ரொம்ப யோக்கியமா, நீ ரொம்ப ஒழுக்கமா படா அப்படிம்பாங்க. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லலிதா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. மாதம்பட்டி ஜாய்கிறிஸ்டிலா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம், முடிஞ்சிச்சுப்பான்னா இது தொடர்ந்துகிட்டே போகுது. இப்போ ஜாய்கிறிஸ்டிலா பிரச்சனை பண்ணி அங்கே நிற்கிது. அவர் மகளிர் ஆணையத்தில் வந்து பொண்ணாட்டியை கையை கோத்து அழைச்சிட்டு வர்றது மேலே. இப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் போடி அப்படிங்கிற ஒரு அந்த பார்வை. அது நிறைய தலைவர்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய தலைவர் பேர் வேணா அவர்கிட்ட ஒரு சினிமா நடிகை வச்சு கேட்டாங்க. இறந்துட்டார் ஐயா, தொடர்பு இருக்காம அவங்களுக்குன்னு. அவ்வளோ ஒன்றும் படிதாண்டா பத்தினி இல்லை, நானும் முட்டிருந்துருந்த முடிவுன்னு இல்லை. என்ன பதிலை பார்த்தியா? ஸ்பான்டனியஸ் சிஎம்மாக இருந்திருக்காரு. இந்த பதிலை கவனிச்சேன்னு கேட்டேன். காரணம், நான் வந்திருக்க வேலை வேறடா. நீ சும்மா என்னை தேவையில்லாத கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல வச்சு என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறேன். ஜாய்கிறிஸ்டில் அவ்வளோ ஒரு வீடியோ கேட்டுச்சு. பொண்டாட்டி அது ரொம்ப மோசமாக இருந்தது. க்ளோஸில் வேற வச்சு எடுத்துருந்தாரு. டைட்டாக வேற க்ளோஸ் நல்ல சரக்கு போதில்லை, க்ளோஸில் வச்சு அது பார்க்க முடியாத ஒரு லவ். நான் கூட சொன்னேன், அது அவர் பொண்டாட்டி கிட்ட போயிருப்பார் அப்படின்னு. அது ஜாய்கிறிஸ்டா பொண்டாட்டி நான் சொல்லியிருந்தாரு, மொட்டையா சொல்றாரு. அது மாதிரி வீடியோ எடுத்து 20 பொம்பளை கிடைப்பாரு. பார்வர்டிங் செஞ்சா அனுப்புறது தானேப்பா. இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக புரிஞ்சுக்கோ. இப்படிதான் இருக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு பையன் இப்படி தான் அனுப்புதா. அப்படியே பேஸ் பண்ணி வரிசையாக 10 பேருக்கு அனுப்ப வேண்டியது தானே. பயல்களாக தான் பண்ணுறா, பொம்பளை பிள்ளைங்க தான் பண்ணுதுமா. நிறைய பார்த்தாச்சு. அது எங்கேயும் போய் படுத்துறேன். கட் பண்ணி அப்பா பேசுகிறாங்க. சொல்லிட்டா அப்பா பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும்ல. அழகாக அந்த இயக்குனர் அதை வாட்ச் பண்ணி எடுத்துருந்துருக்காரு. அப்போ நான் கூட ஒரு வீடியோ சொன்னேன், அம்மா மீட்டர் வீடியோ இருந்தால் எடுத்து விடுமா. வயலுக்கு பூரா எல்லாம் காய்ச்சி கிடக்கிற பார்க்கட்டும், எடுத்து விடுமா. எடுத்து வீடியோவை நீ வச்சுக்கிட்டே என்ன பாப்பா பண்ண போகிற? அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எடுத்து விட்டா பேர் பார்ப்பான்ல, அதான் செய்யணும். புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க பஞ்சாயத்து பேசலாம். தெருவுக்கு வந்தா தெருவுல உள்ள பஞ்சாயத்து பேசலாம். இந்த காரியத்துப்பை இறங்கி ரோட்டை இறங்கணும்னா, தெருச்சண்டைக்கு இறங்கணும்னா, குழாயடி சண்டைக்கு இறங்கணும்னா எல்லாமே நடக்கும். நீ வீட்டில் இருந்து உன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண உன்னை யாரும் இது பண்ண போகிறது இல்லை. நீ வெளியில் வந்தீங்கன்னா பிரச்சனை தான். ஓகேயா? நீ வீட்டில் வாங்கியாவது ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கிறீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாஸ்மார்க் போனால் அங்கே பாரில் பல பிரச்சனை, பல நபர்கள் இருப்பாங்க, பல பிரச்சனை பரத்தான் செய்யும். எங்கேயோ தூக்கி பாட்டில் சொன்ன மண்டையில் வந்து விடுவோம். புரியுதா? அவன் இவ்வளோ சண்டை போட்டுக்குவாங்கம்மா. தூக்கி பாட்டில் வந்து நம்ம பண்ணிட்டு அம்மன் வந்து என்ன பண்ணுறது? அது நம்ம எங்கே இருக்கிறோங்கிறதான் பொருள். நம்ம பிரசிடென்ட்ல ஜெயிலில் கூட இருக்கலாம், பட் நம்ம சூப்பரண்டாக இருக்கணுமா சிறைவாசியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம், மார்ச்சரியில் பணமாக இருக்குமா டாக்டராக இருக்குமாங்கிறது முக்கியம். கோர்ட்டில் கூட இருக்கலாம், ஜட்ஜாக இருக்குமா அக்யூஸ்டாக இருக்கிறது முக்கியம். ஆனால் இப்படி தான் இருக்கும். எனக்கு வேறு சினிமாவில் மாதிரி ஹாப்பி பர்த்டே டூ யூலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த இதெல்லாம் இல்லைம்மா. எனக்கு பிறந்தநாள்லாம் இப்போ வந்து இங்கே மெட்ராஸ் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதையும் கொண்டாடுறது பார்ட்டிக்கிட்டி கொண்டாடுவோம்னா பார்ட்டிக்கு பிறந்த பிறந்தநாளே வந்துச்சு. இல்லைன்னா அதுவும் இல்லையே. என்னால் கல்லூரி பருவங்களே பிறந்தநாள் கொண்டாடுறதுலாம் தெரியாது. இது எப்படிலாம் கொண்டாடுறதுலாம் சும்மா வீடு தான் இருப்போம். இந்த கல்யாண நாள்லாம் புது புடவை கட்டுறது, கோயிலுக்கு போகிறதுனாலாம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு கல்ச்சர்லேயே எனக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் தாண்டி ரெண்டாவது மேரேஜ் பண்றது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து அதெல்லாம் ரொம்ப பெரிய லாக் ஆயிடுவோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. எக்கனாமியாவும் ரொம்ப சஸ்டைன் ஆயிடுவா. அது 2 வீட்டு விருந்தாடி கெண்டேரி சித்தான் பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? 2 வீட்டு விருந்தாடி. ஒரு ஊர்ல அத்தை வீடு இருக்கும், மாமா வீடு இருக்கும். 2 வீட்டுக்கும் விருந்தாடியே போயிருப்பாங்க. கெண்டேரி சித்தான் அவங்க சமைப்பாங்கன்னு இவங்க வீட்டுல சமைச்சிருக்க மாட்டாங்க. இவங்க சமைப்பாங்க அவங்க வீட்டுல. 2 கெண்டையர்னு பசி ஏறி சாவுறதுக்கு ஒரு பழமொழிமா. 2 பொண்ணாட்டிக்கு இந்த குடும்பமும் ரைட் லாயில இருக்காது, அந்த குடும்பமும் ரைட் லாயில இருக்காது. நீ கேள்வி கேட்குற இடத்த இழந்துருவா. இந்த பொண்ணாட்டி தப்பு செய்யுதுன்னா பொண்ணாட்டி கேள்வி கேட்க முடியாது. நீ ரொம்ப யோக்கியமா, நீ ரொம்ப ஒழுக்கமா போடா அப்படிம்பாங்க. நீ இங்கிட்ட வந்தீங்கன்னா அந்த டிரைவர் அந்த பொண்ணாட்டி வச்சிருப்பான்.
அந்த டிரைவர் வேண்டாம் எடிட் அந்த அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. போயிட்டு சந்தேகப்பட்டு பிடிச்சி சந்தேகம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படியும் மாம்பழம் தான் சந்தேகம் பிடிக்கிறது தான் வேலை. போய் கேட்டால் நீ ரொம்ப ஒழுக்கமா அந்த பொண்ணாட்டி விட்டு தானே போயிட்டு வந்த அப்படி கேட்கும். இந்த 2 பொண்ணாட்டியும் ஒரே வீட்டில் வச்சிருக்கேன் தில்லு உனக்கு இருக்கணும் முதல்ல. அது கொண்டு சாதனை ஒரே வீட்டில் வச்சுக்கலாமா? 2-3 திருமணங்கள் பண்ணி வெற்றிகரமாக பண்ணதெல்லாம் குறிப்பிட்ட தலைவர்களால் தான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் அதை சர்வே பண்ண முடியாதுமா. அது ரொம்ப பெரிய சிக்கல். அது தேவையில்லாத விஷயம். ஒரு கல்யாணமே பெரிய சிக்கலாக தான் இருக்கீங்க. கமிட்மெண்ட்டுமா, கல்யாணங்கிறது கமிட்மெண்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம். எல்லாரெல்லாம் பண்ணிட முடியாது கல்யாணம்லாம். வாழ்க்கை முழுக்க அது ஒரு கமிட்மெண்ட். அது ஒரு துறவியா போறேன்னு சொல்றாங்களா, அது ரொம்ப ஈஸிமா. எதுவுமே எந்த பொறுப்பும் இருக்காது. ரெஸ்பான்ஸ். ஏன்னா இதுக்கு இடையில சுத்தி கூட வந்து தாத்தாக்கள் காலம் இருந்ததுல, உங்க தாத்தா கேட்டு பாரு, உங்க அப்பாட்ட போய் கேட்டு பாரு, உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாரு. அந்த காலங்கள்ல வேற மாதிரி இருந்துக்கிறாங்க. அவங்க 4 பொண்டாட்டி, அதான் 4 பொண்டாட்டி 40 பிள்ளைங்க. அப்ப டைம் பாஸே அதுதான் போல இருக்கு. வேற இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல இல்ல. 8 பிள்ளைங்க 10. ஆமா, போது அவங்க வேலை இல்லை, விவசாயம் பண்றது, குழந்தை பார்க்கறது. இப்போ அப்படி இல்லையே. இஎம்ஐ கட்டணுமே மாதம் மாதம், அடிச்சு வேலைக்கு போனாதான் சோறு. அதெல்லாம் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. பட் ஆனால் வந்து ஒரு மாறல் என்பது அரண் என்பது இல் வாழ்க்கையில் பெரும்படுப்பே இல்லாது நன்று வள்ளுவன். மருத்துவம் படிக்கிற மாதிரி வாழாமல் இருக்கணும் மேக்சிமம். படிக்கிற பேர் இருந்தால் தான் என்ன. இப்போ என்ன மாதம்பட்டி அசிங்கப்பட்டு என்ன ஆகிட போகுது, மறந்து போச்சு. இப்போ மாதம்பட்டி சப்ஜெக்ட் இதெல்லாம் உங்கள் ஊரில் பிளே ஆகுதான்னு கூட எனக்கு தெரியல. அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுமா அது. ஆனால் அவமானப்பட்டது நீங்கள் தான். காரி துப்பு முன் யோசனை பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், யார்ட்டையும் சண்டை போடுறேன்னு வச்சுக்கேன், ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடாது. மௌனிச்சு போயிடு. அதுவே பெரிய தண்டனை. உன்கிட்ட நான் பேச தயாராக இல்லை, நான் அப்புறம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன் அப்படின்னு போயிடுங்க. மறுபடியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட, 10 வருட என்னுடைய பால்யகால நண்பர், இப்படி ஈவன் ஒரே தட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நண்பர் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் பேசாமல் ஒதுக்கிட்டோம். பட் அவரை பற்றி நான் எங்கேயுமே தவறாக பேசினதில்லை. என்னை பற்றி அவர் எங்கேயும் தவறாக பேசினதில்லை. ஆமாம், பேரே சொல்கிறேன், என்ன படித்து வந்தான் ரமேஷ்னு சொல்லிட்டு. 2 பேருமே தவறாக பேசிக்கிட்டதில்லை. ஒருத்தர் நாங்கள் தவறாக பேசிக்கிட்டதில்லை. ஈவன் அவனை பற்றி யாராவது எண்ணிட்டு தவறாக பேசுகிற கூட இல்லைங்க, நாங்கள் நண்பர்கள் தான், கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கிறோம், அவன் சரியாயிடும், நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது அவன் காதுக்கும் போயிருக்கு. உன்னை இப்படி சொன்னான் என் வக்கீல், எங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னான், நீ போய் பேசுனா அங்கே போய் பேசிக்க அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே நான் தரக்குறையாக பேசினதில்லை, யாருமே பேச மாட்டேன். நேரில் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் அக்கோடா பேசுவேன் தைரியமாக. மற்றபடி முன்ன விட்டு பின்ன பேசுறது அளவுக்கு நம்ம என்ன கோழையெல்லாம் கிடையாது. அவனுமே பேசுனதில்லை. மறுபடியும் திருப்பி நாங்கள் ஒரு கட்டத்தில் நட்பு ஆகிறோம். அந்த நட்பு ரொம்ப அழகாக இருக்குது. அதிகமாக நட்புங்கிறது அதுதான். காதலும் அதே மாதிரி தான். அப்போ உண்மையா காதலிச்சதால நீ என்னை பத்தி தப்பா சொல்லிருக்க மாட்டேன், எனக்கு அந்த அசிங்கத்தை ஏற்படுத்திருக்க கூடாது. காதல் வந்து பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் 96 பேர் சந்திக்க உள்ளதான் அது உங்களுக்கு வழி தெரியும். அது உண்மையாக லவ் பண்ணிருக்கணும். வெறும் வெள்ளத்தோளுக்க வேண்டியெல்லாம் காதல் இருக்குது, அது பேர் காதல் இல்லை, அது பியூர் செக்ஸ். அது இட்ஸ் நாட் எ லவ். லவ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அம்மா மேலே இருக்குல்ல, அம்மா பிடிக்கும் தெரியுமா? அம்மா மேலே நாராது தெரியுமா உனக்கு? நம்ம அம்மா உடம்பு இருக்குல்லம்மா, அது ஸ்மெல் அடிக்காது, மற்றவங்களுக்கு அடிக்கும், நமக்கு அடிக்காது. பெத்தப்பட்ட நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்காது. அது போய் கேட்டுப்பாரு, ட்ரை பண்ணிப்பாரு நான் சொல்கிற விஷயத்த. ஏன்னா அம்மா அவனை சின்ன வயசுல பார்த்தோம், அம்மா வச்ச குழம்பு மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கூட இப்போ என்னதான் எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சா அது ஒரு மாதிரி தானே. அது காரணம் நீ ஃபஸ்ட் டேஸ்ட்டுன்னு பார்த்து தான் அம்மா ஊட்டின உணவுல அது புளிப்பாக இருந்தால் அந்த குழம்பு புளிச்ச மாதிரி தான் பிடிக்கும். எனக்கு புளிப்பே பிடிக்காது, உரப்பாக வச்சு தான் பிடிக்கும் குழம்பு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளி சேர்க்குறாங்க, அது எனக்கு டென்ஷன் ஆகும். அம்மா என்ன உரப்பாக வைப்பாங்கன்னு. ஊருக்கு போனால் இன்னுமே அம்மா கறி சமைச்சு கொடு, குழம்பு வச்சு கொடு, அதை கஷ்டப்படுத்துறது தான். அது அம்மி ரெகுலர் அரைச்சி அது மாதிரி வைப்பாங்க, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அதுதான் அன்பு, லவ்ங்கிறது. ஆனால் அப்பாவை கூட சொல்லலை. அப்பா மேலே பெருசாக பசங்களுக்கு பாசம் குறைவாக தான், பெரிய அட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா அப்பாவை சின்ன பிள்ளை ஹிட்லர் மாரியே பார்த்து வளர்ப்போம் ஆம்பளை பிள்ளைங்க. அம்மா வந்து செல்லம் கொடுத்தே வளர்ப்பாங்க. அம்மா பிள்ளை. அப்பா வந்து பெண் குழந்தைகள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. உங்கள் அப்பாவோட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்கள் அம்மாவை பிடிக்கிறத விட உங்கள் அப்பாவை ஒரு படி மேலே பிடிக்கும். உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை திட்டினா உன்னால் ஒத்துக்க முடியாது. எதுக்கு பேசுகிறேன், தேவையில்ல வாய மூடுவீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா வந்துட்டு சொல்லும். அதே ஆம்பளை பையன் வந்து அவங்க அப்பாவை திட்டு உங்கள் அம்மாட்ட பாசமாக இருப்பான். ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே பழகுங்க முதல்ல. இதெல்லாம் இன்ஸ்டாவில் போய் 1000 ஃப்ரெண்டு பிடிக்கிறது, ஃபேஸ்புக்கில் போய் 1000 ஃப்ரெண்டு பிடிக்கிறது. நம்ம வீட்டில் உள்ளவங்களை நேசிப்போம். நானும் வீட்டில் ரொம்ப கோபமாலாம் இருந்திருக்கேம்மா. ஒரு கட்டத்தில் ஒரு காலங்களில் உண்மையாகவே ஃபேமிலி லைஃப்லேயே சொல்கிறேன், ரொம்ப கோபமாக இருந்திருக்கேன். ஒரு ரியலைஸ் பண்ண தம்பி,
பிஸ்னஸுக்காக கொள்ளை பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, சொத்துக்கு மீட்ரு போடுறவங்க, இவங்கள்ட்டலாம் நம்ம சிரித்து பேசுகிறோம். புன்னகைக்கிறேன், வாங்க நல்லா இருக்கீங்க, உட்காருங்க, அப்புறம் அப்படி இருக்கீங்க. அந்த கேஸ் அந்த மர்டர் கேஸ் 3 வருது. ஆமாம், அந்த இதில் கண்டிப்பாக பெயில் ஆகிடும், கவலைப்படாது, நம்ம எடுத்துடலாம். ஆமாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு 32 பல்லை காட்டி பேசுகிறேன். ஓகே, பிஸ்னஸ் வருமானத்துக்கு. ஏன் நம்ம கூட நமக்காக இருக்கிற உன் மனைவி, உங்கள் அம்மா அப்பா பிள்ளைங்க, அம்மா அப்பா கூட விட்டுருங்க, அவங்க தனி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. நம்ம கூடவே கடைசி வரையும் இருக்கிற மனைவி, அவங்கள்ட்ட நம்ம அன்பு செலுத்துறது ஏன் தவறுறோம்? குடி ஜாலியாக இரு, அது உன் விருப்பம். வீட்டில் போய் சண்டை போடாது, வீட்டில் போய் அன்பாயிரு, மனைவிட்ட நல்லா பேசு, மனசு விட்டு பேசு, சந்தோஷமா இரு. உனக்கு தோன்றதை அவள்கிட்ட ஷேர் பண்ணு. கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு தொல்லை பண்ணாதீங்க, ரூமை சாத்துங்க, ஒரு வராதிங்க யாரும் 2 மணி நேரத்துக்குன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்பா உடம்பு சரியில்லை, டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அப்போ வந்து கிரிஞ்சி லவ் பண்ணிட்டு நிற்கக்கூடாது. ஓவராக எதையுமே கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, அது இரிட்டேட் ஆகிடுது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றி நான் சொன்ன விளக்கம். பிஸ்னஸுக்காக யாருக்கிட்டே நம்மளை சமாதானம் பண்ணிக்கிறோம். காம்ப்ரமைஸ் ஆகி தானே வாழ்ந்தாகணும். இவர் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்க, கொஞ்சம் கூட வயசுலேயே தகுதியிலே இல்லாத கூட நான் அவமானப்படுத்துகிறான். நீ ஒரு டெலிகாலிங் பேசுகிற, ஐயா போனேன், ஐயா போல திட்டுறாங்க, கரெக்டு தானே? ஆனால் இந்த பிஸ்னஸுக்காக பொறுத்து வர. அப்போ நம்ம கூட இருக்கிற மனைவி இல்லை கணவன்கிட்ட பொறுத்து போகிறது என்ன தப்பு? உன் வீட்டுக்காரன் வரான், நான் ஃபியூச்சரில் கல்யாணம் தான் ஆகும் உனக்கு. வீட்டுக்காரன் வரானா அனுசரிச்சு போமா, அதுதான் நல்ல வாழ்க்கை தரும் உனக்கு. பைத்தியம் சைக்கோவெல்லாம் அனுசரித்து போகாது, உடனே டிஸ்கரேட், அதாவது என்னது டிவோர்ஸ் பண்ணிவிடு. மற்றபடி சின்ன சின்ன குறைகள் இருக்கிற மனுஷனை ஏற்றுக்குவோம். குறை இருக்குந்தான், உன்கிட்ட பார்ப்பான், உன்கிட்ட பேசுவான், உன் தங்கச்சி தான் உன் தங்கச்சியும் பல்ல காட்டுவான் தான் வழிவான், உன் ஃப்ரெண்டு வந்தால் உன் ஃப்ரெண்ட்கிட்டையும் வழிவான். இது இயல்பு, இது நேச்சரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்போ தான் சீனே போடுவான். இது அப்படி பண்ணுவா, அது பண்ணுவா, அதாவது பண்ணுவேன், என் மனைவிக்கு வந்தால் எல்லாம் பண்ணி கொடுப்பேன், ஏன்னா பாத்திரம் தேய்ப்பேன், ஏதாவது சீன் போடுவான். லூசு, நீ அவளை பிக்கப்லாம் பண்ண முடியாது, அவள் ஒர்க் அவுட் ஆக மாட்டா, வாய மாட்டா அப்படின்னு சொல்லிடு. நல்லா இருக்கும், அது ஃபன்னாக பண்ணணும் குடும்பத்தை. சீரியஸ் விஷயம் சீரியஸ் ஆமாம், பட் மேனேஜ்மெண்ட், எக்கனாமி, வாழணும், நிறைய விஷயம் இருக்குது. ஜாயோட லைஃப்பில் நான் உண்மையிலேயே இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறேன். ரொம்ப லைஃப்பை சொதச்சிட்டேன், சுத்தப்பிட்டா போட்டு பிஎம் மிதிச்சாலும் நாகரிகமாக அலசிட்டு போயிட்டு இருக்கணுமா, வெளியே தெரியாமல் நாஸ்காக போகணும். ஏன்னா உலகம் ஒன்று தூக்கி எறிஞ்சிடும். எல்லாருக்கும் இங்கே அவமானம் இருக்குது, யாருக்கு இல்லை, கடந்து போகிறதில்ல. அதுலேருந்து நம்ம நகரத்தை மீண்டு போயிட்டே இருக்கு, ஓட்டம் ஆகிட்டே இருக்கணும். பிரச்சனை எதுக்குறது முக்கியம் இல்லைம்மா. நீ காலைல வேலைக்கு வர்ற, பஸ்ஸில் ஏறினதுலேருந்து ஆஃபீஸ் போய்ட்டு வீடு போகிற வரையும் உனக்கு ஒரு சின்ன பாலியல் பார்வை கூட இல்லாமல் இருக்கா உன் மேலே. சீண்டலை விடு, பார்வையாவது இருக்குது தானே, சீண்டல்கள் தொந்தரவுகள் இருக்குது தானே பொது இடங்களில். அங்கே தான் உங்களை திட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் நீ அங்கே நிற்க வேண்டியதுதான். ஒத்து போ, அனுசரிச்சிக்கன்னு சொல்லாது, தட்ஸ் நாட் ரைட்டு. பட் நம்ம வேலை இருக்குல்ல, கடந்து போயிட்டே இருக்கணும். ஜெயிக்கிறது வழிகளை பார்க்கணுமா, இது ஒரு தடைகளா நினைச்சிட்டு இதெல்லாம் போனால் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு ப்ரொஃபஷன் 360 நாள் நான் சுற்றுவேன், கோர்ட்டை சுற்றி. கேஸ் போடுறவனால சுற்ற முடியுமா? முடியாது. வக்கீல் மேலே கேஸ் போட பயப்படுறாங்க. அப்படிலாம் உண்டு, அர்த்தம் இதுதான். எங்களுக்கு பொழப்பே கோர்ட்டுக்குள்ளதா, நீ என் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியான்னு கேட்குறேன். அங்கே ஒரு நாளைக்கு 1000 ஐடியா கொடுப்பாங்கம்மா, ஏன்னா எல்லா அட்வொகேட்ஸும் இருக்காங்க. இதில் ஒரு பெட்டிஷன் போட்டு விடலாம், போட்டு விடியா, நான் போட்டாச்சு, அடுத்து என்னங்க பண்ணலாம், ஏன் சும்மா இருக்கிறேன், அதில் ஒரு ஐயா ஒன்று போடு, காலி, நீ டோட்டல் காலி. அவங்க தான் வக்கீல் மேலே கேஸ் போட மாட்டாங்க, போலீஸும் போட மாட்டாங்க. ஏன்னா போலீஸு வேலை இங்கே பார்க்குறாங்க, கோர்ட்டில் வேலை இல்லை. அங்கே போட்டு இங்கே போட்டு சுத்த விட்ருவாங்க போலீஸை. எதுக்கு வீணா எதை பண்ணிட்டு போகிறாங்கன்னு ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு சொல்ல வர்றேன். மாதம்பட்டியோட பேரே டேமேஜ் பண்ணிட்டு அந்த பொண்ணு, டோட்டலாக அவன் காலி. உண்மையாவே இன்னைக்கு லெவலில் அவர் காலி, பேர் காலி. பட் அந்த பேரை அவர் மீண்டு எடுத்துருவார். ஏன்னா அங்கே ஒன்றும் உங்கள் தனி மனித ஒழுக்க ஷோ நடந்துக்கிட்டு இல்லைங்க. செல்ஃப் டிசிப்ளினில் யார் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அவார்டு கொடுத்துக்கிட்டு இல்லை. மாதம்பட்டியோட சோறு நல்லா இருந்தால் அவர் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது. என்னை வக்கீலா தெரியுமா, நீ ஒரு வக்கீலான்ட்ட அப்ரோச் பண்ண வர்றியா கேஸ் கொண்டுட்டு, இல்லை என்னோட தனி மனித கேரக்டர் பார்த்து வர்றியான்னு கேட்குறேன். சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நீ பேட்டி எடுக்க வர்றீங்கன்னா என்னோட செல்ஃபு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வர்றியா, எல்லாமே நல்லா பேசுவார், ஓட்ட ஆரம்பிச்சாலும் நல்லா ஓடும், அப்படி பார்க்குறீங்களா?
பேசுவாரு அப்போ எது ப்ரொஃபஷனோ அதுதான் நீங்கள் வெளியில் வரும், நமக்கு தேவையானது அது மட்டும் தான் வெளில வரும். அது ஜெயிச்சிருவாங்கம்மா. அம்மா பெரிய பொலிட்டீஷியன் மேலே அடுத்த நாள் தேர்தல் போனீங்கம்மா, முதல் நாள் நைட்டு ஒரு ப்ராஸ்டியூட் வீடியோ வெளியிடுறாங்கம்மா. அவர் ஜெயிச்சிட்டாரு. அதே தொகுதியில் அறுதி பெருமாள் ஜெயிச்சாருமா. முதல் நாள் நைட்டு போயிடுறாங்க வீடியோ 7 மணிக்கு. இப்படி எல்லாரும் வீடியோ இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி தேர்தல் வரட்டும் வளைச்சு வளைச்சு வீச போகிறாங்க. ஆடியோ, அந்த ஆடியோ, இந்த வீடியோ, அங்கே பணம் வாங்கினது, இங்கே பணம் வாங்கினது. ஏன்னா எலெக்ஷனை பாதிக்க மாட்டேது. பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குமா, ஆனால் அதே தொகுதியில் ஜெயிக்கிறாங்கம்மா. பார்த்துட்டு தானே இருக்கும். எல்லாருமே சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சினால எல்லா கட்சியும் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ உங்களுடைய தனி மனித தவறுகள்ங்கிறது தனி மனித உங்கள் பிரச்சனை, உங்கள் புருஷன், உன் பொட்டாட்டி, உன் பிள்ளைங்களுக்கான பிரச்சனை அது. ஆனால் பொது வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லை. சொல்லப்போனால் பொலிட்டீஷியன்ஸ் தானே ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் அதிகம் இருக்கணும், இருந்திருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சீமான் அண்ணா மீது கூட விஜயலட்சுமி அக்கா வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க, ஏ சீமான் சார் பிச்சர் சீமான் என்ன நினச்சிட்டு இருக்கா, அப்புறம் பயங்கரமாக பேசுவாங்க. ரொம்ப அந்த அக்காவை மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு பாவம். ஆனால் அதுக்கு பிறகு 36 லட்சம் வாக்கு வாங்குறாரு அவர். அந்த நெகட்டிவிட்டின்றது அவர் தனிப்பட்ட விஷயம். அது தனிப்பட்ட விஷயம். அது அவர் பொண்டாட்டி கைவழி கோவப்படணும், உனக்கு என்ன பிரச்சனை இல்லை போய். நான் ஒரு எல்லா விஷயம் பார்த்து நான் பேசுறது எதுவுமே இங்கேயே படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு பேப்பர் கூட இருக்காது என்ன பிள்ளை. இப்போ பேர் தேவைப்படுற மாதிரி இருந்தால் தான் எழுதி வச்சுருப்பேன். பேர், வயசு, க்ரைம் நம்பர், இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பேன். அத்தனை பேப்பர் இறக்கி வச்சு பேசியிருக்கேன். அந்த கேமராவோட நான் தூக்கி கூட காமிப்போம், என்ன எனக்கு ஒன்றுமே இல்லையே. ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை பார்ப்பேன், இது என்ன நடந்துச்சு, அது எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தேன். கடைசியாக ஃபேஸ் பண்ணாருக்கு, ஒரு பால் போட்டார், ஒரு புல்டாஸு. ஆமாம், அப்படியே குத்த வஞ்சதை போன சோளக்காட்டில் தூக்கிட்டு போடுறாங்க. வீரப்பன் பொண்ணு உட்காந்துருது, வீரப்பண்ணன் பொண்ணு உட்காந்துருந்தது. அதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டு எல்லாம் அப்படி பேசுகிறாருன்னு வந்தாங்க, பழகினாங்க, போனாங்க, இப்போ என்ன அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. அவ்வளோ தனிப்பட்ட விஷயம், அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. எப்பயாவது உங்கள் பொண்டாட்டி உங்கள் மேலே கோவப்பட்டாங்கன்னு கேட்டாங்க சீமான் மேலே. ஒரே ஒரு அண்ணன் தான் சொல்கிறதுக்கு அளந்து விடுறது அள்ளி விடுவார். ஒரே ஒரு வாட்டி சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்க, இவ்வளோ பொம்பளை இருக்கிற ஊரில் இவ தான் கிடைச்சா அவனுக்கு பழகிறதுக்கு முடிச்சுட்டாருமா. பிக் பொலிட்டிஷியன்மா, சரியான ஸ்ட்ராட்டஜிமா, நல்ல நகர்வுன்னு சொல்கிறாங்க. நகர்வு எங்கே நம்ம இருக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய அழகு பொறுத்து. அதுதான் நான் சொல்லுவேன். நான் எந்த விளக்கம் கேட்டாலும் இந்த விளக்கம் தான் சொல்லுவேன். நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.